ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெந்தய சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிறேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சிட்ருக்கிறப்ப ஒரு ஸ்பூனில் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. தீஞ்சிடக்கூடாதுங்க, நல்லா பொரிஞ்சால் மட்டும் போதுங்க. பொன்னிறமாக தீஞ்சால் கசப்படிக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க. நான் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறேங்க. அப்படியே முழுசாக போட்டுக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கிறேங்க. கறிவேப்பிலை 2 அறுத்து போட்டுக்கிறேங்க. லைட்டாக ஒரு வதக்கி விட்டு பூண்டு பல் ஒரு 10 பல் போட்டுக்கிறேங்க. உரிச்சு வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கிறேங்க. இப்போ அது ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. உப்பு தேவைக்கேற்ப இப்போவே சேர்த்துக்கலாங்க நம்ம. அப்புறம் பத்தலினா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. தாளிச்சுட்டு முன்னாடி உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா நான் வதக்கிடுறேங்க. இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிவிடணுங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சுங்க. வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூளுங்க. தேவை காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுக்கிறேங்க. அரிசி 1 டம்ளர், அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு எப்போவும் நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கேற்ப சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் அளவாக இருக்குதான்னு பார்த்துக்கங்க. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டுங்க. நம்ம மூடி வச்சு 3 விசில் விட்டால் வெந்தய சாப்பாடு ரெடிங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க நம்ம. அவ்வளோதாங்க. நம்ம மூடி வச்சு சுடுதண்ணி தான் ஊற்றிக்கிறேங்க. அதனால் மூடி வச்சு விசில் போட்டுக்கிறேங்க. 3 விசில் வந்த முன்னாடி நம்ம பார்க்கலாங்க. விசில் வந்துருச்சுங்க நம்மளுக்கு.
ஒரு விசில் வந்தால் ஆஃப் பண்ணிடலாங்க. அப்புறம் விசில் போன முன்னாடி நம்ம திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ விசில் போயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்க்கலாங்க. பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு வெந்தய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இது தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வடகம், ஆம்லெட்டு எது வேணாலும் போட்டு, ஊறுகாய் தொட்டுட்டு எது வேணாலும் போட்டு நம்ம உங்களுக்கு என்ன விரும்பமோ போட்டு தொட்டு சாப்பிட்லாங்க. தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க.